அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நோன்பாளியின் வாயிலிருந்து வீசக்கூடிய வாடை அல்லாஹுவிடம் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1894. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதன் பசித்திருக்கும் பொழுது அவனுடைய வயிறு வெற்றிடமாக இருக்கும் சூழ்நிலையில் அதிலிருந்து ஒரு விதமான துர்வாடை ஏற்பட்டு அவனது வாய் வழியாக அது வெளிப்படும். அருகில் இருப்பவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த துர்வாடையின் தன்மை இருக்கும். பொதுவாக ஒரு மனிதன் பசித்திருப்பதால் வரக்கூடிய வாடை என்பது வேறு. அல்லாஹுவிற்காக ஒரு மனிதன் நோன்பிருக்கும் பொழுது அதனால் அவனுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வாடையை அல்லாஹ் மதிக்கின்றான் என்பதை உணர்த்தும் விதமாகவே அல்லாஹுவிடம் அது கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பானவர்களே, நாம் அல்லாஹுவுக்காக செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது அல்லாஹுவிடம் மதிப்பிற்குரியதாக இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.